ஸ்ரீ கர்க சம்ஹிதை விஸ்வஜித் காண்டத்தின் 29ஆம் அத்தியாயம். பொன் வருடத்தில் பிரத்யும்னனின் வெற்றி, தேனீக்கள் மற்றும் குரங்குகளை ஒழித்தல், மன்னர் தேவசகாவுடன் ஒரு சந்திப்பை பெறுதல் மற்றும் சந்திரகாந்தா நதியில் நீராடல். நாரத மாமுனிவர் கூறினார்: அரசே, மகாபாகு ஸ்ரீ கிருஷ்ணகுமாரரான பிரத்யும்னன் உத்தர குரு வருஷத்தை வென்று ஹிரண்மய என்ற ஆண்டை கைப்பற்ற சென்றார். அங்கு ஸ்ரோத்தம் என்ற பெரிய மற்றும் பிரகாசமான எல்லை மலை அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அங்கு பகவான் ஸ்ரீஹரி தானே ஆமை வடிவில் வசிக்கிறார். ஆரியமா அவரை வழிபடுகிறார். பொன் வருடத்தில் புஷ்பமாலா நதிக்கரையில் மலர்கள் மற்றும் பழங்களால் நிறைந்த சித்ரபன் என்று அழைக்கப்படும் ஒரு பரந்த காடு உள்ளது. கிழங்குகளும் வேர்களும் தங்களுக்குள் பொக்கிஷங்கள். மிதிலேஸ்வர மன்னரே, திரேதாயுகத்தில் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியால் நிறுவப்பட்ட நள மற்றும் நீளத்திடமிருந்து வந்த குரங்குகள் உள்ளன. படையின் சத்தத்தை கேட்டு போர் ஆசையிலிருந்து வெளியே வந்து புருவங்களை சுருக்கி கோபத்தின் தாக்கத்தில் குதித்து பிரத்யும்னனின் படையை தாக்கினான். நரேஸ்வரரே, அவர்கள் குதிரைகள், யானைகள் மற்றும் மனிதர்களான தங்கள் நகங்கள், பற்கள் மற்றும் வாள்களால் காயப்படுத்த தொடங்கினர். அவர்கள் தேர்களை தங்கள் வாள்களில் கட்டி வலுக்கட்டாயமாக வானத்தில் வீசினர். சில குரங்குகள் விஜயத்வஜ நாதரின் விஜயத்வஜ தேரையும் அர்ஜுனனின் கபித்வஜ தேரையும் ஒரு லங்கலில் கட்டி வானத்தில் பறந்தன. கபீந்திர ஹனுமான் கபித்வஜ அர்ஜுனனின் கொடியில் நேரில் வசித்து வந்தார். அவர் அர்ஜுனனின் நண்பர். கோபமடைந்த அவர் தன் வாளை எல்லா திசைகளிலும் ஆட்டத் தொடங்கினார். தாக்கும் குரங்குகளை கட்டி தரையில் வீசினார். அவற்றை அடையாளம் கண்டுகொண்டதும் ராமபிரானின் உறவினர்களான அனைத்து குரங்குகளும் மகிழ்ச்சியால் நிறைந்தன. அரசே, கூப்பிய கரங்களுடன் அந்த குரங்குகள் மெதுவாக எல்லா திசைகளிலிருந்தும் வந்து காற்றின் மைந்தனான அனுமனை வணங்கினர். சிலர் அவரை தழுவத் தொடங்கினர். சிலர் மிகுந்த வேகத்தில் குதிக்கத் தொடங்கினர். சிலர் அவரது வாலையும் பாதங்களையும் முத்தமிடத் தொடங்கினர். மகாவீரர் அஞ்சனை குமாரர் அவரை தழுவி அவரது உடலை தடவி அவரை ஆசீர்வதித்து அவரது நலனை குறித்து கேட்டனர். மனிதர்களின் தலைவரே, அவருக்கு வணக்கம் செலுத்திய பின்னர் அனைத்து குரங்குகளும் சித்திரவனத்திற்கு சென்றனர். ஹனுமானார் அர்ஜுனனின் கொடியில் மறைந்தார். பின்னர் மிந்த்வஜ பிரத்யும்னன் விருஷ்ணி வம்சத்துடன் மகரம் என்ற நாட்டின் வழியாக மீண்டும் மீண்டும் மேளங்களை ஊதினார். மககிரி தங்கள் மேளங்களின் சத்தத்திற்கு பறந்தன. அவர் முழு படையையும் பார்த்து புன்னகைக்கத் தொடங்கினார். அந்த நேரத்தில் யானையும் பிளிரியது. பின்னர் வலிமை மிக்க கரங்களை கொண்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணகுமாரர் வாயவ்யாஸ்திரத்தை கண்டறிந்தார். அரசரே, 10 திசைகளிலும் உள்ள அந்த தேனீக்கள் அனைத்தும் அந்த ஆயுதத்திலிருந்து எழும் காற்றால் வேதனைப்பட்டன. அவை பறந்து போயின. மிதிலையின் பிரபுவே, மன்னரே, அந்த நாட்டு மக்கள் அனைவரும் முதலைகளை போன்ற முகங்களை கொண்டிருந்தனர். பின்னர் திண்டி நாடு வந்தது. அங்கு யானைகள் போன்ற முகங்களை கொண்ட மக்கள் தோன்றினர். இவ்வாறு பல நாடுகளுக்கு சென்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் குமாரரான பிரத்யும்னன் திரிபுங்க நாட்டிற்கு சென்றார். அங்கேயும் அவர் கொம்புள்ள மனிதர்களை கண்டார். திரிசிருங்ககிரிக்கு அருகில் ஸ்வர்ணசார்ச்சிகா என்ற நகரம் இருந்தது. அதில் தங்க அரண்மனைகள் அலங்கரிக்கப்பட்டன. அந்த தெய்வீக நகரம் ரத்தினங்கள் பதித்த பூங்காக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மங்களின் வசிப்பிடமான அந்த நகரம் சந்திரகாந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது. அரசனே, தேவேந்திரன் அமராவதி நகரத்திற்குள் நுழைவது போல பிரத்யும்னன் அந்த நகரத்தில் அறிமுகமானான். அரவங்களும் அரவ கன்னிகைகளும் போகவதி புரியை அலங்கரிப்பது போல அந்த தங்க நகரம் மின்னல் போன்ற பிரகாசம் கொண்ட தங்க நிறமுடைய ஆண்கள் மற்றும் பெண்களால் அலங்கரிக்கப்பட்டது. தேவசக் என்று அழைக்கப்படும் மகாவீரர் என்ற வலிமை மிக்க மன்னர் இருந்தார். யாதவ படையின் வலிமையின் கதையை என்னிடமிருந்து கேட்டு
பரிசின் தங்க பொருள்களை எடுத்து மிகுந்த பக்தியுடன் பிரத்யும்னனை வணங்கினார். வலிமை மிக்க கரங்களை கொண்ட பகவான் பிரத்யும்ன ஸ்ரீஹரி, நீங்கள் அனைவரும் எப்படி சந்திரனைப் போல அழகாக இருக்கிறீர்கள், இதை விரைவாக கூறுங்கள் என்று வினவினார். தேவசகர் கூறினார், எதுத்தமரே, மூதாதையர்களின் தலைவனான ஆரியமன் ஆமை வடிவில் இருந்த லக்ஷ்மிபதியின் இரு பாதங்களையும் சுத்தம் செய்த நீர் ஒரு பெரிய நதியாக தோன்றியது. அது வெள்ளை மலையின் உச்சியிலிருந்து இறங்குகிறது. ஒரு காலத்தில் மனுவின் மகனான பிரம்மதேவனிடம் பசுக்களை பாதுகாக்கும் பணியை அவரது ஆசிரியர் ஒப்படைத்தார். இரவில் சிங்கத்திற்கு பயந்து தனது வாளை உருவி ஒரு கபில பசுவை அறியாமலேயே கொன்றார். பின்னர் குரு வசிஷ்டரின் சாபத்தால் அவர் ஒரு சூத்திரரானார். அவரது உடல் தொழுநோயால் பாதிக்கப்பட்டது. பின்னர் அவர்கள் ஆலயங்களில் அலையத் தொடங்கினர். இந்த நதியில் நீராடியதன் மூலம் மனுவின் மகன் தொழுநோயிலிருந்து விடுபட்டார். மேலும் அவரது உடல் சந்திரனை போல் பிரகாசமாக மாறியது. அப்போதிருந்து பொன் வருடத்திற்குள் நதி சந்திரகாந்தம் என்று அறியப்பட்டது. மனுகுமார பிரமேத சந்திரகாந்த நதியில் நீராடி உருகிய தொழுநோயிலிருந்து விடுபட்டதிலிருந்து நாங்கள் அனைவரும் இந்த நதியில் தவறாமல் நீராடத் தொடங்கினோம். அரசரே, அதனால்தான் இந்த பூமியில் நமக்கு சந்திரனின் வடிவம் இருக்கிறது. அதில் எந்த ஐயமும் இல்லை. நாரத மாமுனிவர் கூறினார். அரசரே, இதை கேட்ட வலிமை மிக்க கரங்களை கொண்ட பிரத்யும்னன் மன்னன் யாதவர்களுடன் இணைந்து சந்திரகாந்த நதியில் நீராடி பல்வேறு பரிசுகளை வழங்கினார். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் விஸ்வஜித்து காண்டத்தில் உள்ள நாரத மாமுனிவருக்கும் பகுலாஸ்வ மாமன்னருக்கும் இடையிலான சம்பாதம் என்று அழைக்கப்படும் உரையாடலில் உருவான பொன் வருடத்தில் பிரத்யும்னனின் வெற்றி என்ற தலைப்பு கொண்ட 29ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.